Good evening, guys. Good evening, everyone. I hope you guys are doing well and being safe, right? Okay. So I hope screen sharing and audio and recording எல்லாம் ஓகே நம்புறேன். அண்ட் செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம வந்து என்னென்ன படிச்சிருக்கோம், என்ன விஷயங்கள்ன்றது எல்லாத்தையும் கதைச்சு முடிச்சு ஒரு ரீகேப்பிங் செஞ்சு முடிச்சுட்டு நேற்று நாம் வந்து மேர்ன் ப்ராக்டிசஸுக்குள்ள DA3 கூடிய விஷயங்களை பார்த்துனாங்க, ரைட்? ஸோ நேற்று ஃபைல் ஹேண்டிலிங் வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு செஷனை க்ளோஸ் பண்ணிடலாம், ரைட்? ஸோ நான் இன்றைக்கு திருப்ப செஷன்ஸை ரீஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வளமையாக சொல்லக்கூடிய விஷயம்தான், தயவு செய்து யாராவது டவுட்ஸ் ஏதாவது விளங்கல்ல என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் கேட்குறதா இருந்தால் தாராளமாக கேட்கலாம். நான் விளங்கப்படுத்த ரெடி எப்போனாலும் சரி. ஆனால் இன்னொரு டைம் அதை வச்சு தான் நம்ம வேலையை செய்ய போகிறோன்ற ஒரு நினைப்பு வரும்போது அந்த டைம் நான் கேள்வி கேட்கும்போது அப்போ நீங்கள் விளங்கலை, நான் அப்பயே எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு விளங்கலை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தான் பிரச்சனை. ஸோ அப்பப்போ எனக்கு விளங்கலைன்னா விளங்கலைன்னு கேட்டு விளங்கி கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை, ரைட்? அண்ட் அதை சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு, ரைட்? அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளீங்க நம்புறேன். ஸோ செட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்க, ஏதாவது விளங்காட்டி கேளுங்க, பிரச்சனை இல்லை. ரைட். ஸோ நாம் இன்றைய அந்த செஷனுக்கு போவோம். நான் இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ள நோட்.ஜே சம்பந்தமான ஒரு மெட்டீரியல் தருவேன். அதுக்கு முன்னாடி ஓவர்வியூ எல்லாத்தையும் கதைச்சு முடிச்சு தொடுறதெல்லாம் தொட்டு முடிச்சாச்சு. இப்போ சாட்டர்டே சண்டேக்குள்ள உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு மாஸ்டர் கிளாஸும் ஒரு கிட்டத்தட்ட ஜிட்ஹப் கன்செப்டுகளையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நோட்.ஜேஎஸ் பற்றி நான் திருப்ப தெளிவா விளங்கப்படுத்த நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி படிச்சதை வச்சு கதைக்க விரும்பல, ஏன்னா அது கணக்கு தடவை காய்ச்சாச்சு. தட் ஒரு 10 கிளாஸஸ் கிட்ட நாம மேர்ன் கன்செப்டில் கொண்டு வந்துட்டோம். இது கட்டும். இப்ப நாம மேர்ன் ப்ராக்டிசஸ் சம்பந்தமா கதைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்ல போற எக்ஸ்ட்ரா விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் ஈஸியா இது புரியறதுக்காக நான் உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்களை சொல்லித்தர போறேன். வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இதுல கணக்க விஷயம் உங்களுக்கு தேவைப்படும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒன் பை ஒன்னா பாருங்க, ரைட்? ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் த ப்ரெசன்டேஷன் ஃபர்ஸ்ட், ரைட்? இப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா நாம கதைக்க போற விஷயம் நோட்.ஜேஎஸ். கைஸ், நீங்க ஒரு வெப் அப்ளிகேஷனை செய்ய போறீங்க. வெப் அப்ளிகேஷனை செய்ய போறீங்கன்னு சொன்னா அதோட உண்மையான அர்த்தம் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஸ்கிரீன் இருக்கும், அது ஃப்ரண்ட் எண்ட் சொல்லுவோம், ஃப்ரண்ட் எண்ட் சொல்லுவோம், அல்லது கிளைண்ட் சைடுன்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் கிளைண்ட் சைடுன்ற இந்த கன்செப்ட் டேட்டாவை கொடுக்க போது, டேட்டாவை வாங்க போகுது யாரினூடாக? ஒரு பேக்கெண்டினூடாக, ரைட்? ஒரு பேக்கெண்டினூடாக, அதாவது நாம வந்து சர்வர் சைடுன்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ சர்வர் சைடுன்னு சொல்லி நாம இந்த கதையை கதைப்போம். இந்த சர்வர் சைடு கனெக்ட் பண்ண போறது உங்களுக்கு தெரியும், எடுக்க போறது எல்லாமே ஒரு ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து, அது ஒரு உருளை ஷேப்ல நான் சொல்றேன், டிபி. இந்த டிபி ரெண்டு விதமா அமையலாம்னு சொல்லிட்டான். ஒன்று எஸ்கியூஎல் சீக்வல் பஸ்ல அண்ட் ஒன்று நோ எஸ்கியூஎல், ரைட்? ஸோ நோ, வாட் இஸ் தட் லைக்? ஸோ நோ எஸ்கியூஎல், ரைட்? ஆக்சுவலி நாம வந்து இங்க நோ எஸ்கியூஎல் கன்செப்ட்ல தான் நாம, ஓ மை காட், ரைட்? சரி, அப்ப நோ எஸ்கியூஎல் கன்செப்ட்ல நாம கதைக்கிறோம், ரைட்? ஸோ நோ எஸ்கியூஎல் பேஸ்ட்ன்றது நாம இங்க கதைக்க போறது ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் ஃபார்மட்ல டேட்டா எல்லாம் டாக்குமெண்ட்ஸா இருக்க போகுது, டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸா. இங்க எல்லா டேட்டாவும் டேபிள்ஸா இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம், சரியா? மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இதை விட இது ஃபிளெக்சிபிலிட்டி கூட நோஸ்கல், அதனால நாம இந்த டேட்டா பேஸ் கான்செப்டை யூஸ் பண்றோம். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல நாம இதை ஒரு துண்டா கதைப்போம். இந்த துண்டை தான் நாம இப்ப ஃபர்ஸ்டா படிக்க போறோம். எங்களுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த மேர்ன் ஸ்டெக்ன்ற இந்த கோர்ஸ்ல நாம படிக்க போறது இந்த நோட்.ஜேஎஸ், எக்ஸ்பிரஸ் அண்ட் மொங்கோ, இந்த கான்செப்ட் தான் தனியா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல படிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நாம படிக்க போறது வந்து இட்ஸ் லைக் பேக்எண்ட். ஸோ இந்த பேக்எண்டுக்கு எங்களுக்கு தேவையான டெக்னாலஜியில் ஆக பேசிக்கானது ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் நான் அரேஞ்ச், அது இருக்கட்டும். பட் இந்த ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு லைப்ரரி, ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக நாம கதைக்கிற விஷயம் தான் நோட்.ஜேஎஸ். இந்த நோட்.ஜேஎஸ் எப்படிப்பட்டது, அதை ஒரு ப்ராஜெக்டா எப்படி ஆக்குறது, தென் அதை எப்படி ரன் பண்றதுன்றது தான் நாம நேற்று வரைக்கும் பார்த்துருந்தோம் பேசிக்கா. பட் இன்றைக்கு நான் அதில் திருப்பி ஒருக்கா சொல்றேன், வடிவாக வாழ்ந்து கொள்ளுங்க. இதுகள் ஏன் இந்த இந்த ஃபண்டமெண்டல் உங்களுக்கு கிளியர் ஆகாட்டி அங்கே நம்ம என்ன செஞ்சு பிரயோஜனம் இல்லை. இந்த ஃப்ரண்ட் எண்ட்ரவர் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள்றாப்பா,
இவரை நீங்க இதுக்குள்ள கொண்டு தேவையில்லை. இது நீங்க உங்களோட டிசைன், யூஐ, யூஸ் இன்டர்ஃபேஸ், யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ், கன்செப்டுகள், டேட்டா எப்படி ரிப்ரசென்ட் பண்ண போறோம் என்ற வேலைகள், இதுகள் கணக்கு விஷயம் இருக்கு. இது தனி செக்ஷன். இவங்க தான் மெயினான ஆக்கள். இவங்க இல்லாமலே இதை ஒரு 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 போர்ட்ஃபோலியோ சைட்டா மட்டும் தான் அவனை டைனமிக்கா ஒன்றுமே கதைக்க முடியாது. இப்போ நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் என்று வரும்போது நம்ம மெயினான ஆள் இந்த நோட் ஜேஸ். இப்போ நோட் ஜேஸை பற்றி கணக்கிடங்களை நம்ம படிக்கலாம். சப்போஸ் இல்லைன்னு இல்லை, ஆனா எல்லா இடத்துலயும் படிச்சு சுத்த சாம்பாரா தான் ஆகும் இந்த 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 கோடிங் என்ற கன்செப்ட் மைண்டுக்குள்ள. ஸோ அப்படி 1008 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண வலிக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களால ஒரு சொலிட்டா ஒரு ஐடியாவோட வெளியால வர முடியாது, ஒரு ஒரு கிளியரான பிக்சரா பார்க்க முடியாது. ஸோ தட்ஸ் வை ஐம் சேயிங் லைக் ஒன் பை ஒன்னா ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி ஒன்றை ரன் பண்ணி உடைச்சு திருப்பி கதைச்சு திருப்பி அதை பிரிச்சு இப்படி ஒன்னா நான் இதுக்குள்ளேயே மெனக்கட்டுன்றதுக்கான ரீசன் உங்களுக்கு ஒரு நல்ல அடிப்படையை தந்துட்டேன். இதுல இருந்து நாம அடுத்த லெவலுக்கு போலான்ற ஒரு திருப்தி எனக்கு இன்னும் வரல. கிட்டத்தட்ட ஒரு 50% தான் வந்திருக்கு. இன்னும் மிச்சம் இருக்குது. நான் உங்களை இந்த ஸ்டேஜுக்குள்ள கொண்டு வர முடியுன்ற ஒரு கன்செப்ட் ஏன்டா எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் நீங்க இன்னும் ஃபுல்லா வரல. அப்படி இருக்கும்போது நான் சும்மா என்னுடைய சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு ரன் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ரைட், ஓகே, ஒரு மாசத்துக்கு கணக்கு விஷயம் கவர் பண்ணணும், ஓகே. ஆனால் அதுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. ரைட், அப்ப நான் இந்த நோட் ஜேஸை திருப்பி உங்களுக்கு ஒரு விஷயத்தவா விளங்கப்படுத்துறேன், வட்டிவா கவனிச்சு கொள்ள பாருங்க. ரைட், நோட் ஜேஸ்ன்றது அப்ப இதுக்கு தான் இந்த பேக்கெண்டுக்காக நம்ம கதைக்கிற விஷயம் தான், இல்லை என்று இல்லை. இந்த நோட் ஜேஸ்ன்றது ஆக்சுவலி ஒரு ஒரு ஓப்பன் சோர்ஸ், லைக் என்ன சொல்றது, லைக் ஒரு ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் இது. நம்மக்கிட்ட ஒரு பேக்கேஜா நார்மலா இது இருக்கும், யாரும் இதை மோடிஃபை பண்ணலாம், அதை பப்ளிஷ் பண்ணலாம். லைக் ஆக்சுவலி இதுதான் பேசிக்கா ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை மையமா வச்சிருக்கிற ஒரு ஏரியா. ரைட், பேசிக்கா ஒரு வெப் பிரவுசர் ஒரு விஷயம். ஸோ நோட் ஜேஸை வச்சு நம்மளால ஒரு பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ்களை, சர்வர்ஸுகளை, ஏபிஐஸ்களை உருவாக்க முடியும். அப்போ நாம இங்க உருவாக்க போறதே ஆக்சுவலி என்னன்னு சொன்னா நோட் ஜேஸை வச்சு வெப் சர்வர்களை உருவாக்குறோம். அதான் அன்றைக்கு நாம பார்த்தது டைனி சர்வர், சின்ன சர்வர் உருவாக்கி ரன் பண்ண விட்டோம். அது ஏபிஐ லெவல்ஸ்ல நாம போறது, லைக் அதையும் பார்த்தோம். லைக் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ், ஏதாவது ஒரு பெரிய வெப் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ், ஸோ வெப் அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லா டூல்ஸ், இப்படி என்ன கணக்கு விஷயம் செய்யப்போம். இதுக்காக தான் நாம இந்த நோட் ஜேஸை கதைக்கிறோம். உண்மையா சொல்ல போனா இதுதான் விஷயம். ஸோ நோட் ஜேஸ்ன்றது ஆக்சுவலி எப்படின்னு சொன்னா நாம குறிப்பிட்ட இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்களை, ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ், ஏபிஐஸ், வெப் சர்வர்ஸ், வெப் அப்ளிகேஷன்ஸ், வெப் சைட்ஸ், கணக்க விஷயத்தை உருவாக்கலாம். ஆக்சுவலி இப்போ ஒரு வெப் நோட் ஜேஸ் நாம வச்சு உருவாக்கி ரன் பண்றதா இருந்தா சிம்பிளி நாம ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனாலதான் நான் உங்களுக்கு கூட ஒரு ஆப் ஜேஎஸ் அல்லது இண்டெக்ஸ் ஜேஎஸ் என்ற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி தென் அதை சர்வ் பண்ணி என்ன ரன் பண்ண விட்டுறாங்க, நோடு கொடுத்து ஆப் ஜேஎஸை கொடுத்தோம். ஞாபகம் இருக்கா? ஆப் ஜேஎஸை கொடுத்து ரன் பண்ணோம். ஆக்சுவலி இப்படி தான் ரன் பண்ணோம், பேசிக்காக இப்படி தான் ரன் பண்ணோம். ரைட், அப்போ இனிஷியலி நாம வந்து ஒரு ஒரு பேசிக்கான கன்செப்ட். தென் அதுக்கு பிறகுதான் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஒரு சர்வரை கிரியேட் பண்ணினேன். தென் அந்த சர்வரை நாம ரன் பண்ண விட்டோம். ஒரு பேசிக்கா ஒரு ஒரு கான்செப்ட் லைக் நாம ரன் பண்ண விடும்போது என்னென்ன விஷயங்கள், என்ன சர்வர் பாயிண்ட்ல ரன் பண்ண விட்டோம், ஒரு போர்ட் நம்பர்ல ரன் பண்ண விட்டு எல்லாம் செஞ்சோம். ரைட், ஓகே, ஃபைன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அல்லது நார்மலா அவுட்புட் பண்ணா கன்சோல் லாக்ல நாம அப்ரூவ் பண்ணோம், அவுட்புட் பண்ணோம். திஸ் திங் ஆக்சுவலி நாம இப்படி நோட் ஜேஎஸ் கான்செப்ட்ல கணக்கு விஷயம் ரன் பண்ணி பார்த்துட்டோம், உங்களுக்கு ஒரு பழக்கம் பாருதுக்காக. பட் நான் திருப்பி இவ்வளவு விஷயத்தையும் சொல்றதுக்கு ரீசன் உங்களோட மைண்ட்ல இதை பதியணுன்றதுக்காக. அப்ப முதலாவது ஸ்டெப் நீங்க வளமே என்ன செஞ்சீங்க, நோட் ஜேஸை ரன் பண்றதா இருந்தா நீங்க முதல் உங்களுடைய பிசியில நோடு, அதாவது கிட்டத்தட்ட நோடோட எல்டிஎஸ் வெர்ஷனை நீங்க என்ன செஞ்சீங்க, இன்ஸ்டால் பண்ணீங்க. ஆக்சுவலி இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க சிஎம்டியை ஓப்பன் பண்ணி அதுல நோடு ஹைஃபன் வெர்ஷன் அண்ட் நோட் பேக்கேஜ் மேனேஜர் ஹைஃபன் வெர்ஷன் ரெண்டை செக் பண்ணி ஓகே வேலை செய்தா அப்படின்னு செஞ்சு பார்த்தீங்க. ஓகே, ரைட், ஃபன். அதுக்கு பிறகு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி நீங்க சிம்பிளா ஒரு கன்சோல் லொக்ல ரன் பண்ணி பார்த்தீங்க. அவுட்புட் என்னது வருதா, ஹலோன்னு கொடுத்து பார்த்தீங்க. ரைட், ஓகே. அதை நோடில் ரன் பண்ணி பார்த்தீங்க, அது ரன் ஆச்சு. ஆக்சுவலி அப்பளால என்ன நோட் ஜேஸால இப்போ ஓகே ரன் ஆகுது, நோட் ஜேஸ் அப்ளிகேஷன் ரன் ஆகுதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. ஆக்சுவலி இதுதான் விஷயம் பேசிக்கா சொன்னா. ஓகே, தென் அதுக்கு பிறகு நீங்க என்ன செஞ்சு பார்த்தீங்க, ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி பார்த்தீங்க. தென் அதுக்கு பிறகு நேற்று என்ன பார்த்தோம், ஃபைல் சிஸ்டத்தை ஹேண்டில் பண்ணி பார்த்தீங்க. பேசிக்காக ஒரு ஃபைல் சிஸ்டம், ஒரு ஃபைல் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி அந்த டேட்டாக்கள் எடுத்து அதை அவுட்புட் பண்ணி பார்க்குற ரீட் கன்செப்ட் அண்ட் அதை ரீட் ஃபைல்ன்றது, அல்லது பேசிக்காக சொன்னால் ரைட் ஃபைல்ன்ற கன்செப்டுகளை பார்த்தீங்க. இப்படி விஷயங்கள் இதில் கூட ஒரு ஆள் என்னட்ட
ரைட் ஃபைல் சிங் ரீட் ஃபைல் சிங் என்ன ரைட் ஃபைல் ரீட் ஃபைல் அது சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் ஒரு கான்செப்ட். அது பிறகு பார்ப்போம், அது இப்போ கிடைக்க வேணாம். ரைட், அப்போ அந்த விஷயங்களை நாம கதைச்சோம். ரைட், அப்போ பேசிக்கா நாம ஒரு நோட் ஜேஸை வச்சு இந்த விஷயங்களை நாம ரன் பண்ணி பார்த்தோம், இல்லைன்னு இல்லை. ரைட், ஸோ இதுக்கு அமைவா தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷனை தந்திருக்கேன். ஒரு நோட் ஜேஸை இன்ஸ்டால் பண்ணி ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷனை ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட்டுக்குரிய ஒரு வெர்ஷனை ரன் பண்ணி உங்களுக்கு வளத்தையும் செஞ்சு காட்டிட்டேன். ரைட், இந்த அளவுக்குலாம் இருக்கா டவுட்ஸ் இருந்தால் இன்றைக்கே கேட்டுருங்க. ஏன்னா இதை திருப்பி கதைக்கிறதா நீ ஏப்ரல் பட்ச் அடுத்த பட்சில் தான் நான் கதைப்பேன். ஏன்னா இதுகளை நாம ஆல்ரெடி கணக்கு தடவை கதைச்சிட்டோம். ஆனாலும் என்னுடைய திருப்திக்காக நான் இப்போ கேட்குறேன். ரைட், இதுக்கும் புரியலைன்னு சொன்னா கேட்டுருங்க, இன்றைக்கே கேட்டுருங்க. ரைட், பிரச்சனையே இல்லை. ரைட், சில பேருக்கு நான் அக்சஸ் கொடுத்துருக்கேன் அடுத்த பட்சுக்கும் நீங்க படிக்கிறதுக்கு. அது அட்மினாக்கள் கன்செப்ட் இப்போ அவங்க தந்திருக்காங்க, இப்போ மெட்டாக்களை கொடுத்துருக்கு. ரைட், இது முதல் இருக்கட்டும். இப்போ இன்றைக்கு நான் நோட் ஜேஸை உங்களுக்கு திருப்ப ஃபர்ஸ்ட்ல எது கொண்டு வரப்போம், கொஞ்சம் 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 கொஞ்சம். ஃபர்ஸ்ட்ல தான் நீங்க படிச்சதை திருப்பி செய்ய போறது இல்லை, அப்படி செஞ்சு பிரயோஜனம் இல்லை, போது தான் அடிக்கும். லைக் நாம ஒரு கொஞ்சம் பேசிக்கான விஷயங்களை கொண்டு வரப்போம். இனிஷியலி இப்போ கொஞ்சம் விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல முதலாவது விஷயம் நான் சொல்ல நினைக்கிறது, நோட் ஜேஸா இருக்கட்டும், ஜாவா ஸ்கிரிப்டா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஆள் தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு பேர் வேரியபிள் அல்லது டேட்டா. அதை நீங்க லெட் ஒரு இடத்துல சொல்லுவீங்க, அல்லது இன்னொரு இடத்துல கன்ஸ்டன்ட் சொல்லுவீங்க ஆக்சுவலி. ரைட், ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், இந்த ரெண்டு பேர் தான் நாம இந்த காலமா இன்வால்வ் ஆகிட்டு இருக்கோம். அல்லது பிஹேவியர்னு சொல்லுவோம், அல்லது ஆப்பரேஷன் சொல்லுவோம், ஏதோ ஒரு சம்திங். இந்த ரெண்டு பேரையும் உங்களுக்கு கதைக்க தெரிஞ்சிருக்கும், செய்ய தெரிஞ்சிருக்கும், எழுத தெரிஞ்சிருக்கும். அப்ப இனிஷியலி வேரியபிள் என்ற ஒரு விஷயம் வந்தாலே உங்களுக்கு ரெண்டு பேரும் ஞாபகம் வரணும். ரைட், யாராரு? முதலாவது ஆள் லெட், ரெண்டாவது ஆள் கன்ஸ்ட். லெட்ன்றத சொல்லி ஒரு பேரை வச்சோம்னு சொன்னா, உதாரணத்துக்கு லெட் ஏஜ் என்று வச்சு நான் இப்ப இதுல 20, சாரி டபுள் கொட்டேஷன் இல்லை, 20 அப்படின்னு வச்சேன்னு சொன்னா என்னால ஏஜ்ன்ற பேருக்குள்ள டேட்டாக்குள்ள 20 நான் அசைன் பண்ணிருக்கேன். இன்னொரு டைம் விரும்பினா நான் திருப்ப இன்னொரு இடத்துல ஏஜ் ஈக்குவல் 25 சொன்னா என்னால மாத்த முடியும், இதை அசைன் பண்ண முடியும், திருப்ப திருப்ப சேஞ்ச் பண்ண முடியும். அதனாலதான் அது லெட் இருக்க விடுங்க, இந்த வேல்யூல இருக்க விடுங்க அப்படின்றது. பட் இன்னொரு ஆள் இருக்க கன்ஸ்ட். இப்ப கன்ஸ்ட்ல நேம கொடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு இதுல ஜோன் கொடுக்குறேன். இப்படி ஜோன் கொடுக்கும்போது என்னால திருப்ப இன்னொரு டைம் நேம் சொல்லி அதுக்குள்ள ஜோன்டான்னு சொல்லி மாத்த முடியாது, மாத்த விடாது. ஏனென்றா இது கன்ஸ்ட், இங்க சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கேனாட் சேஞ்ச். அப்போ ஒரு வேரியபிளோட ஒரு டேட்டாட வேல்யூ கட்டாயம் மாற சான்ஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது லெட். மாற சான்ஸ் இல்லைன்னா யூஸ் பண்ண வேண்டியது கன்ஸ்ட். இந்த ரெண்டு விதமா தான் வேரியபிள்ஸ் நாம இங்க ஆக்சுவலி வேரியபிள்ஸ் விட டேட்டாவை யூஸ் பண்றோம், டிக்ளேர் பண்றோம். ஆனா இதுக்கு முன்னாடி பழைய காலத்துல ஒன்று இருந்தவர், அவரை நாங்க வார் என்று சொல்லுவோம். இப்ப அவர் இல்லை, அது இட்ஸ் இட்ஸ் லைக் பழசு. ரைட்டா, அது ஒரு அது வேணாம். ரைட், இது ஒரு முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் நான் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ். வளமையா ஃபங்க்ஷன்டா ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை, குறிப்பிட்ட ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை, இதுக்குள்ள எழுதுற ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு பேரை வச்சு, இதுக்குன்ற ஒரு நேமை வச்சு, அந்த நேமை நாம் திருப்ப திருப்ப கோல் பண்ணுவதனூடாக என்னால் ரீயூஸ் பண்ண முடியும். இந்த ஃபுல் கோட் செக்மெண்ட் ரீயூஸ் பண்ண முடியும். அதுதான் ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன் செய்யற வேலை. ரைட், உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் என்னட்ட இருக்கார், அந்த ஃபங்க்ஷனோட பேர் வந்து சம். அந்த சம் வந்து ரெண்டு பேரை வேண்டது, ஏ கமா பி என்று ரெண்டு பேரை வேண்டது. வேண்டிட்டு ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணது என்னத்த, ஏயும் பியையும் கூட்டி, அவ்வளவுதான். ஏயும் பியையும் கூட்டி அப்படின்னு சொல்லுது. இப்படி போட்டால் இந்த எப்பெல்லாம் நான் இதுக்குள்ள நம்பர்ஸ் ரெண்டு பேரை கொடுக்குறனோ, அதாவது சம்மண்டு கோல் பண்ணி இதுக்குள்ள இப்ப 5 3, தென் சம்மண்டு கோல் பண்ணி இப்ப 2 4, இப்படின்னு ஒவ்வொரு முறையும் கோல் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் இதுக்குள்ள வந்து அந்த ரிட்டர்ன் பண்ணும் உங்களுக்குரிய அவுட்புட். லைக் வேல்யூ இப்போ 8 அல்லது 6 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பேசிக்காக நடக்கக்கூடிய விஷயம், ஒரு ஃபங்க்ஷன்ன்றது என்னால் ரீயூஸ் பண்ண முடியும் குறிப்பிட்ட செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை, அதுக்கண்டு ஒரு பேரை வச்சு நான் அதை ஃபங்க்ஷன் சொல்றேன். இதுதான் கன்செப்ட். பட் இப்ப நாம வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இந்த ஃபங்க்ஷன் மெத்தடை எழுதுறாங்க. அந்த மெத்தட் எப்படின்னு சொன்னா, இந்த ஃபங்க்ஷன்ன்றதை தூக்கி போட்டு ரைட் சிம்பிளா அந்த பேர் இருக்கு தானே சம்மண்ட், அவரை யூஸ் பண்ணும். ஸோ கன்ஸ்ட் டைப்ல ஃபிக்ஸ்டா சம்மண்ட் ஒரு ஆள் இருக்கார்,
அவர் ஒரு ஃபங்க்ஷன், ரைட்? அப்ப சம்மன்றவர் ஈக்குவல் ஒரு ஃபங்க்ஷன், அவருக்குள்ள என்ன இருக்குண்டா இப்படி அம்புக்குறி, ரைட்? அவருக்குள்ள என்ன இருக்குண்டா பிரேக்கெட்டுக்குள்ளே என்ன எழுதலாம். அப்ப சம்மன்றது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்குண்டா இவ்வளவு இருக்கு அப்படின்ற ஒரு எழுதலாம். இதை நாம அரோ மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ அரோ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நாம இப்ப பாவிக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட்ல இப்படித்தான் நாம எழுதுவோம். ஒரு ஃபங்க்ஷன் தான் இப்படி எழுத மாட்டோம், ரைட்? அப்ப ரெண்டுமே ஒன்று தான்றதை நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. பட் எழுதுற விதம் இப்படி இருக்கு, ரைட்? அப்ப பேசிக்கா இந்த விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பேசிக்கா ஒரு ஒரு வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இந்த கான்செப்ட்ல ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் சம்பந்தமா உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பேசிக் கான்செப்ட் இதுதான் இனிஷியலா, ரைட்? இதை முதல் புரிஞ்சு கொள்ளுங்க, ரைட்? இதை நான் உங்களுக்கு கோடிங்ல ரன் பண்ணி காட்டுறேன். அப்போ நார்மலா ஒரு ஜஸ்ட் எஸ்கேப்பிங் திஸ் திங். ஸோ எஸ், டே 3 நான் டே 4 கிரியேட் பண்றேன், ரைட்? வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க, ரைட்? இந்த காலமா விளங்காததுக்கு கூட பிரச்சனை இல்லைடா, கிளங்காது இன்றைக்கு கேட்டுக்கொள்ளுங்க. பட் இன்றைக்கு இன்றையில இருந்து போறதே வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இன்றைக்கு திருப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு வேற மாதிரி கொண்டு வரும். உங்களுக்கு அந்த ஃபண்டமெண்டலா மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனை கொண்டு வரதுக்காகத்தான் போராடிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஏன்னா எனக்கு இன்னும் நீங்க ஃபுல்லா வந்துட்டீங்கன்றது திருப்தி வரல. அதனாலதான் நம்ம ஜஸ்ட் லைக் ஏதோ ஒரு ஸ்பைரல் கன்செப்ட்ல நான் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கேன், ரைட்? சரி, பார்ப்போம் எத்தனை பேர் ஃபுல்லா ரெடி ஆகுறீங்க, ரைட்? அப்போ டே 4க்குள்ள நான் வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் ஓபன் பண்ண போறேன். ஸோ திஸ் ஒர்க் பிளேஸ். ஸோ சிஎம்டி ஓபன் பண்ணி கோட ஓபன் பண்றேன், ரைட்? ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு ஒர்க் பிளேஸ் வந்துட்டுது. ஸோ இந்த ஒர்க் பிளேஸ்ல ஜஸ்ட் ரன் பண்ண போறேன். ஸோ நியூ ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நான் டெர்மினல் ஒன்று எடுத்துக்கொள்றேன். ஸோ டெர்மினல். ஸோ இங்க டெர்மினல்ல நாம செய்ய போற விஷயம் வந்து என்ன? npm init py, ரைட்? ஸோ ஓகே, திஸ் திங். அப்போ நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட் அதை மாற்றியாச்சு. அண்ட் தென் சிம்பிள் திங். இப்போ நான் வந்து ஒரு இனிஷியலாக பேசிக்காக நான் வந்து ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ண போகிறேன். இப்போ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபைலை ரெடி பண்ண போகிறேன். நான் வந்து app.js என்ற ஒரு ஃபைல். ஸோ இந்த app.js-க்குள்ள நான் கொஞ்சம் விஷயம் செய்ய போகிறேன். உங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி தான் நான் வந்து முதலே ஒரு விஷயம் செய்கிறேன். என்னது? ரன் பண்ணி காட்டினது தான் முதலே, இப்பயும் செஞ்சு காட்டுறேன். ஸோ கன்ஸ்ட் என்று போடுறேன். கன்ஸ்ட் நேம் ஈக்குவல் ஜான் இப்ராஹிம், ரைட்? ஸோ இப்படி போட்டோம்னு சொன்னா இது ஒரு வேரியபிளை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கமெண்ட் அடிக்கிறேன் இதுலயே, cannot சேஞ்ச். இதுவே லெட் ஏஜ் போடுறேன் ஈக்குவல் டு நான் 20 போடுறேன், ரைட்? இன்னொரு டைம் என்னால் என்ன செய்ய முடியும்னு சொன்னா ஏஜ் ஈக்குவல் டு 25 மாற்ற முடியும். பிகாஸ் வி கேன் சேஞ்ச் இங்க இந்த வேரியபிள் வேல்யூ. ஆனா இதே மாதிரி நேம்ன்றதுக்குள்ள டிக்ளேர் பண்றதை தாண்டி நேம்ன்றதுக்குள்ள நான் திரும்ப இன்னொரு வேல்யூ போட போறேன். ஸோ ஜோனிச்சா அண்டு போடுறேன்னு சொன்னா சர்வ் பண்றேன். ஸோ இங்க சேஞ்ச் பண்ண முடியாது. இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ நோட் பண்றேன், அப்ஜேஸை என்டர் கொடுக்குறேன். கோர்ஸ் யூ வில் கெட் அன் எரர். ஏன் ஏனென்றா உங்களுக்கு தெரியும், எங்களால இதை அசைன் பண்ண முடியாது, நேம் ஜோனிட்ட அசைன் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா இந்த நேம் என்ற இந்த கன்செப்ட் வந்து இட்ஸ் லைக் ஒரு 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 முதலாவது பிரச்சனை இங்க டிப்ளிகேட்டட் வேல்யூ வருது நேம்ன்றதை யூஸ் பண்ணது, லைக் ஓகே. ஆனா கன்ஸ்டன்ட்ன்ற கன்செப்ட் பிரச்சனை இருக்கு, ரைட்? அப்ப கன்ஸ்டன்டா மாத்த முடியாது, ஒரு அசைன்மெண்ட் செய்ய முடியாது அப்படின்றதுதான், ரைட்? ஒருவேளை இதுக்கும் லெட்டா இருந்திருந்தா ரன் செஞ்சிருக்கலாம். அப்ப கன்ஸ்டன்ட்றதுக்கும் ஏஜ்ன்றதுக்குமான வித்தியாசம் என்னடா? இதுதான். இப்ப நான் சும்மா ரன் பண்ண, இப்ப ரன் பண்றேன், நார்மலா ரன் ஆகுது. அதாவது எம்டி அவுட்புட் ஒன்றும் கொடுக்கல தானே, ஜஸ்ட் எம்டியா இப்போ கன்வெர்ட் ஆயிடுச்சு, ரைட்? அவ்வளவுதான். ஸோ இப்போ இங்க நடக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா இந்த லெட் அண்ட் கன்ஸ்டன்ட் இந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் ஒன்று. ரெண்டாவது விஷயம் இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் என்ற ஒரு விஷயம் வரும்போது உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் பேசிக்கா, இப்போ நான் ஒரு ரெண்டு நம்பரை டிக்ளேர் பண்றேன். ஸோ நம்பர் 1 ஈக்குவல் 25 and number 2 equal 35, then results equal number 1 plus number 2. இப்போ console.logல நான் என்ன செய்ய போறேன்? total is அப்படின்னு போட்டு கமா இதோட இந்த ரிசல்ட்ஸ்ன்றது வரப்போகுது, ரைட்? ஸோ ரிசல்ட்ஸ் செமிக்கல். இப்போ நான் ரன் பண்றேன், ரைட்? பேசிக்கா இங்க ரன் பண்ண போறேன்.
என்ன சரி ரன் பண்ணுவோம் ஆக்சுவலி நோட் app.js ரன் பண்றேன் டோட்டலி 60 வருது. ஸோ டோட்டலி 60 வருது. ஓகே, இப்போ என்னுடைய களி இன்னொரு நம்பரை நான் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுவோம். இப்போ என்ன திருப்பி அடிச்சுட்டு இருக்கணுமா கோடிங்? திருப்பி அடிச்சுட்டு இருக்கணும் கோடிங். ஏன் 25 நம்பர் அடிக்கணும், இல்லாட்டி இதுல மாத்தி விடணும் அல்லது திருப்படி, இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. வேலை அதுக்கு பதிலாக ஃபங்க்ஷன்ன்றதை என்ன செய்யலாம்னு சொன்னா, நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். அதுக்கு ஒரு பேர் வைப்போம் சம்ன்னு சொல்லி. அவை ரெண்டு டேட்டா எடுக்க போறேன்னு வைப்போம், N1 N2 அப்படின்னு வைப்போம். பிரேக்கர். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தூக்கி இவ்வளோத்தையும் தூக்கி போடும். ரைட். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள தூக்கி இவ்வளோத்தையும் போடும். அப்போ இப்போ வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, சம்மன்ற ஃபங்க்ஷன் ஒரு ஆள் இருக்காராம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் இந்த 4 ஸ்டேட்மெண்ட் நடக்குது. அவர் ரெண்டு டேட்டாவை எடுக்கிறார், N1 N2. இப்போ நான் N1 N2க்கு இங்க அடிக்கிறேன். இப்போ நம்பர் 1ன்றது இங்க N1, நம்பர் 2 என்றதை அடிக்கிறது. அப்போ எனக்கு இப்போ என்ன எல்லாம் தேவையோ, எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் இந்த சம்மன்னு கூப்பிட்டு அதுக்குள்ள நான் இப்போ 25, 35 என்று கொடுத்து ரன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த சம்மன்றவர் கோல் பண்ணபடி 25, 35ன்றது என்ன செய்யும், இதுக்குள்ள N1 N2க்குள்ள வந்து N1க்குள்ள இருக்கிற அந்த 25ன்றது நம்பர் 1க்குள்ள, N2க்குள்ள இருக்கிறது நம்பர் 2க்குள்ளே அசைன் ஆகி அந்த வேலையை பார்த்துரும். இப்பயும் அதே அவுட்புட் தான் வரும். ஓகே தான். ஆனா இங்க என்ன அட்வான்டேஜ், நான் திருப்பி கோடிங் இப்போ மாத்த தேவையில்லை, எழுதுதில்லை. ஜஸ்ட் எத்தனை தடவை என்னால கோல் பண்ண முடியும், ரீயூஸ் பண்ண முடியும். இப்போ நான் உதாரணத்துக்கு 34, 26 ரெண்டு அதே ஆன்சர் தான் 16. ரைட். அதே மாதிரி எத்தனை தடவை என்னால் என்ன செய்ய முடியும், இந்த ஆர்குமெண்ட்ஸ் இந்த கன்செப்ட்ல கொடுத்து லைக் இந்த விஷயத்தை செய்ய முடியும். இதுதான் எங்கிட்ட கன்செப்ட். அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் ரீயூசபிலிட்டி கன்செப்ட். ரைட். இப்போ என்னால் அந்த விஷயத்தை ஈஸியாக பண்ண முடியும். ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரன் பண்ணுறேன். இப்போ எல்லா அவுட்புட்டும். ஸோ இதனால ஒரே கோடிங் ஆனால் அதை ரப் பண்ணி நாம் ஒரு பேரா வச்சுட்டோம் ஃபங்க்ஷன் சம்ன்னு சொல்லி. சம்ன்றது ரெண்டு ஆர்குமெண்ட்டை வேண்டுது, இது ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆர்குமெண்ட்ஸ் பராமீட்டர்ஸை வேண்டி லைக் இந்த அவுட்புட் எங்களுக்கு தந்துகிட்டு இருக்கு. எத்தனை தடவையும் நம்ம இவரை யூஸ் பண்ணலாம். இப்போ ஸோ இங்கே நான் டிஃபைன் பண்ணிக்கிற விஷயத்தை எத்தனை தடவையும் என்னால் யூஸ் பண்ணி, தட் இஸ் ரீயூசபிலிட்டி. இந்த ஃபங்க்ஷன் செய்கிற வேலை. பட் இது பழைய மாடல்ல நம்ம ஃபங்க்ஷன் இப்படி கிரியேட் பண்ற விதம். இப்போ நம்ம ஃபங்க்ஷனை இப்படி கிரியேட் பண்றது இல்லை. அதுக்கு பதிலாக கன்ஸ்ட் என்று சொல்லி டேட்டாவை நம்ம கிரியேட் பண்ணோம். இங்க நான் சம் மாதிரி இங்க அட்டெண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அட்டென்றது ஒரு ஃபங்க்ஷன் என்று காட்டுறதுக்கு இப்படி பேரந்தீசிஸ் ரெண்டு பேரை வேண்டுறாங்க. அப்போ என்ன லைக் ஸோ இந்த மாதிரி A, B அப்படின்றது. ஸோ அதுக்குள்ள என்ன இருக்குண்டா இப்படி அரோமாக் போடணும். தென் இதுக்குள்ள செமிக்கணும். இப்போ இதே ஃபங்க்ஷன் தான் சம் பண்றதுக்கு பதிலாக இங்க அட்டென்றது. இது ஒரு ஃபங்க்ஷன் காட்டுறதுக்கு அங்கே ஃபங்க்ஷன் பண்ணி இங்கே கன்ஸ்ட். இது ஒரு ஃபங்க்ஷன் காட்டுறதுக்கு அந்த பிரக்கெட் வேண்டாக்கள் இங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்ற ஒரு அம்புக்குறி, தென் பிரக்கெட். ரைட். இப்போ நாம் எழுதுற மெத்தட் இப்படி தான். ஸோ இதுக்குள்ளேயும் அதே விஷயத்தை எழுதலாம். ரைட். ஸோ என்னால் பேசிக்காக அப்படி செய்ய முடியும். ரைட். இங்கே என்ன ஜஸ்ட் நம்பர் 1 வந்த இடத்துல A வந்துடும். அதே மாதிரி இங்கே நம்பர் 2 வந்ததுல B வந்துடும். ரைட். இனிஷியல் திங் லைக் பேசிக்காக சொன்னால் நம்ம இனிஷியல் திங் ரைட் என்ன கன்செப்ட் வருதோ அதான். ரைட். அப்போ A, B நம்பர் 1 அது வளமான விஷயம் தான். இப்போ என்னால் அட்டை சம்ம கால் பண்ண மாதிரி அட்டை ரெண்டும் அதே வேலை தான் நடக்குது. எழுதுற விதம் மட்டும் தான் மாறி இருக்குது. அது பழைய மாடல், இது புது மாடல் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. சரி, வேற ஒன்றும் இல்லை. ரைட். அப்போ இது பழைய மாடல் எழுதுற ஃபங்க்ஷன், இப்போ புது மாடல். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஃபங்க்ஷன் இப்படி தான் எழுதும். ES வெர்ஷன் சொல்ல மாதிரி ES6ம் ES6+ம் வேற ஒன்றும் இல்லை. ரைட். ஸோ ஒரு வெர்ஷன் ஆஃப் லாங்குவேஜ். ரைட். இப்போ எங்களால் இந்த மாதிரி ரெண்டு விதமாக எழுத முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தென் இதை அவுட்புட் பண்ணுறது, கன்சோல் லோக்கில் கூப்பிடுறது, கால் பண்ணுறது, ரன் பண்ணுறது, இந்த விஷயங்களை தெரிஞ்சிருக்கும். ரைட். இனிஷியலா நாம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரைட். பேசிக் திங். ரைட். இப்படி ஒரு விஷயத்தை எங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதுதான் நாங்க இப்ப அப்ஜேஸ்ல இந்த கன்செப்டை நாம பார்த்தது. ரைட். இது முதல் புரிஞ்சிருக்கணும். ரைட். அதுக்கு பிறகு நான் இன்னொரு ஆப் ஒன்று கிரியேட் பண்றேன். இன்னொரு ஃபைல் உண்டு, index.js. சும்மா இன்னொரு ஃபைல். இப்போ FJS-க்குள்ள கணக்கு இதில் எழுதிக்கிறேன் நான், அதனால இதை க்ளோஸ் பண்ணிட்டு index.js-க்குள்ள ஃப்ரெஷ்ஷாக திருப்பி இன்னொன்று வரும். ரைட். ஸோ இங்கே நான் கிளியர் பண்றேன். ரைட். ஓகே. ஸோ இப்போ index.js-ல நாம் இன்னும் கொஞ்சம் வேறு விஷயம் பார்க்க போறோம். இன்னொரு ஃபங்க்ஷன் எழுத போறோம். ஸோ ஃபங்க்ஷன் வழியாக கவனிச்சுக்கொள்ளுங்க. ஃபங்க்ஷன் வெல்கம். இது ஒரு நேம் வேண்ட போறார். ஃபங்க்ஷன் வெல்கம் என்றவர் ஒரு நேம் வேண்ட போறார். எப்ப எல்லாம் அந்த வெல்கம் என்றவரை கூப்பிடுறோம் அப்பெல்லாம் இந்த ரிட்டர்ன் பண்ண போது ஹலோ என்றதோட சேர்த்து பேசிக்கா கன்செப்ட் ரைட் ரிட்டர்ன் பண்ண போறோம்.
ரைட். இப்ப இண்டெக்ஸ் ஜேஎஸ்ல வெல்கம் என்ற பேர்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது நேம கேட்டு வாங்கி அது ஹலோவோட சேர்த்து கொடுக்கும். ரைட். இப்போ நான் இதை கால் பண்றேன். வடிவா பாருங்க, கால் பண்றேன். ஸோ வெல்கம், நான் டபுள் கொட்டேஷன் ஜோன் கொடுக்குறேன். அப்ப என்ன ஆன்சர் வரணும்? வெல்கம் ஜோன் வரணும். சரி, ஹலோ ஜோன் வரணும். ரைட், ஹலோ ஜோன் வரணும். என்ன பேரை கொடுத்தா ஹலோ ஜோன் வரணும். ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுல அவுட்புட் வர வாய்ப்பு இல்லை. காட்டுறேன் இதுக்கு. ஸோ நோட் இண்டெக்ஸ் ஜேஎஸை ரன் பண்றேன். ஸோ ரன் ஆகுது, ஆனால் அவுட்புட்டை காணல. ஏனென்றால் இது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். போன முறை நாம இந்த அப்ஜேஸ்ல பார்த்தது வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதும் போது அதுக்குள்ளேயே நம்ம கன்சோல் எழுதி அவுட்புட் காட்டுறோம். அப்ப இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போதெல்லாம் அது என்ன செய்யுதுன்னா ஒரு வேல்யூ அதுவே எடுத்து அந்த ஆபரேஷனை பண்ணி அதுவே பிரிண்ட் பண்ணி காட்டிடுது. இங்கேயும் அதே தான், அட்ன்றதும் அதே தான். ஆனா இங்க நாம அளிக்கிறதும் ஃபங்க்ஷன் தான். ஆனா இது எதையுமே செய்யல. என்ன செய்யுதுன்றா ரிட்டர்ன் பண்ணுது. அப்ப இந்த வெல்கம் என்ற பெயருக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. அப்ப நீங்க வெல்கம் ஜோன் என்ற இந்த விஷயத்தையும் வெறுமனே டைப் பண்ண வராது. இவ்வளத்தையுமே நீங்க கன்சோல் டாட் லொக்ல தான் நீங்க இவ்வளத்தையும் பிரிண்ட் பண்ணணும். ஏட்டா அதை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ எங்கேயாவது பிரிண்ட் பண்ணா தான் வேலை செய்யும், வெளியால காட்டும். ஸோ இப்போ நான் ரன் பண்றேன் ஜோன். அப்ப இப்படி ரிட்டர்ன் பண்ணப்படுற மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது வெளியால அவுட்புட்டை காட்டாது. நாம அவுட்புட்டை காட்டணும்னா அந்த ஃபங்க்ஷன்ஸை அப்படியே கால் பண்றதை நாம ஒரு கன்சோல்லுக்குள்ளே இல்லை இன்னொரு அவுட்புட்ல தான் காட்டணும். ஏன்னா அது ரிட்டர்ன் பண்ணுது, அதுக்கான ஒரு வேல்யூ தான் வச்சிருக்குது, அவுட்புட் பண்ண போறது இல்லை. இங்க அவுட்புட் பண்ண சொல்லி நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம், அதனால அது வெளியால காட்டு. இதுதான் இந்த ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் பண்ற ஃபங்க்ஷன்ஸ்களுக்கும் நான் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்களுக்கும் இடையிலான வித்தியாசம். இந்த தெளிவு முதல் இருக்கணும். எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அப்ப அவுட்புட்டை தராது. அவுட்புட் பண்ண சொல்லி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் அவுட்புட் தரும். மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் தனியா ஒரு வேல்யூ வச்சிருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு வார்த்தையில சொன்னா, நான் இவ்வளத்தையும் கமெண்ட் பண்றேன், வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல கன்ஸ்ட் a ஈக்குவல் 10 வடிவா கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் கமெண்ட். அப்ப இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ரன் ஆகிருக்கு போகுது. இப்ப கன்ஸ்ட் a ஈக்குவல் 10 போட்டிருக்குது. இண்டெக்ஸ் ஜேஎஸ் நான் ரன் பண்ண போறேன். என்ன அவுட்புட் எல்லாரும் சொல்லுங்க. என்ன அவுட்புட்? இதை ரன் பண்ணா இப்ப என்ன அவுட்புட் வரும்? கமான். கமான், மிச்சாக்கங்க. ஓகே, கணக்கு பேர் ஆன்சர் போட்டிருக்கீங்க. மிச்சாக்கெல்லாம் ஆன்சர் போடுங்க பார்ப்போம். ஏன்டா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும் ஆக்சுவலி. ஓகே, வெரி குட் தனுஷ்கா அண்ட் கனிஷ்டா. எஸ், குட். வாணி வடிவா ஜோசிக்கணும். இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஆனா இங்க எங்கேயாவது அவுட்புட் பண்றதுக்கு வெளியால ஸ்கிரீன்ல தெரியறதுக்கு நான் அவுட்புட் பண்ற ஸ்டேட்மெண்ட் அலர்ட் அல்லது கன்சோல் டாட் லொக்ல கொடுத்துருக்கனா அப்படின்னா கடைசி வரைக்கும் இல்லை. அப்ப இதை ரன் பண்ணி நம்ம சொன்னா, நான் இப்ப ரன் பண்றேன். ரன் பண்ணா ஜஸ்ட் ரன் ஆயிருக்கும், ஆனா எந்த அவுட்புட்டை தராது. ஏன் அவுட்புட்டை தராதுன்னு சொன்னா இதுக்கான அவுட்புட்ன்றதை எழுதுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் நான் எழுதல. இப்ப கன்சோல் டாட் லொக்ன்ற ஒரு விஷயம் எழுதுறேன். இதுக்குள்ள நான் ஏன்னு கொடுக்குறேன். இப்ப என்ன ஆன்சர் வரும்? இப்ப ரன் பண்ண மட்டும் சொன்னா 10 காட்டுவேன். என்ன கன்சோலுக்குள்ள நான் ஏ பிரிண்ட் பண்றேன். இதே செயற்பாடு தான் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். இந்த ஃபங்க்ஷன்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, நீங்க வெறுமனே வெல்கம் அண்ட் கொடுத்து இதுக்குள்ள நீங்க ஜோன் கொடுக்குற அந்த செயற்பாடுன்றது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, இந்த இவருக்கு சமனானவர் ஜஸ்ட் இருக்க. இது ஒரு வேல்யூ வச்சிருக்கு. வெல்கம் ஜோன்ன்றது ஒரு வேல்யூ வச்சிருக்கு. என்னது? ஹலோ ஜோன்ன்ற வேல்யூ வச்சிருக்கு. ரிட்டர்ன் பண்ற அந்த வேல்யூ வச்சிருக்கு. இங்க ஏக்கு 10 இருக்கிற மாதிரி. அதை எப்படி நாம கன்சோல்ல ஏ பிரிண்ட் பண்ணி காட்டோமோ அதே மாதிரி அந்த வெல்கம் ஜோன்றது அப்படியே பிரிண்ட் பண்ணா மட்டும் தான் அப்படியே கண்ணுக்கு தெரியும். ஏனண்டா இந்த ஃபங்க்ஷன்ஸ்களுக்குள்ள இங்க எழுதப்பட்டிருந்துச்சு கன்சோல்ல, இங்க எழுதப்படல ரிட்டர்ன். நாம ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்றோம். அப்ப அதுக்குன்னு ஒரு பெருமதி அது தருது இல்லையா, அதை நான் வழியாக காட்டணும்னா கன்சோலுக்குள்ள போடணும். இங்க அப்படி இல்லை, இங்க அது உள்ளுக்கே எழுதியிருக்கும். ஸோ இதுதான் இந்த ரிட்டர்னுக்கு இடையிலான வித்தியாசம். இந்த விஷயம் முதல் புரிஞ்சுட்டுதா? லவ்ஷிக், கனிஷ்டா, பிரணவி, ஷௌமி, தனுஷ்காந்த் அண்ட் வாணி.
ரைட். ஸோ அப்போ கான்செப்ட் என்னன்னு சொன்னா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று இண்டெக்ஸ் ஜேஎஸ்ன்ற இந்த கான்செப்ட்ல இந்த அப்ஜேஎஸ்ல ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கு. அந்த ஒன்று ரிட்டர்ன் பண்ணுது, இன்னொன்று ரிட்டர்ன் பண்ணல. ஒன்று அதுக்குள்ளேயே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சிருக்கு, மற்றது ரிட்டர்ன் பண்ணதால் அதுக்குன்னு ஒரு வேல்யூ வச்சிருக்கும். அந்த வேல்யூ நாம பிரிண்ட் பண்ணாதான் வெளியில காட்டணும். ரைட். ஸோ பேசிக்கா இந்த ஃபங்க்ஷன்ஸ் அமைப்பு முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் இந்த ரிட்டர்ன் கான்செப்ட் இதுகள். ரைட். சரி, இப்போ அடுத்த கான்செப்ட்டுக்கு வருவோம். இதே மாதிரி நான் இப்போ இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்றேன். நான் சும்மா ஒவ்வொரு ஃபைலாக கிரியேட் பண்ணி கொண்டு போறேன். சரியா? சும்மா home.js இன்னொன்று. ரைட். ஸோ இதுகளை க்ளோஸ் பண்றேன். அடுத்த விஷயம் உங்களுக்கு Node.jsல ஜாவா ஸ்கிரிப்ட் சம்பந்தமா உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்ச அடுத்த விஷயம் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்ன இங்க? ஆக்சுவலி ஆப்ஜெக்ட் என்ன? பேசிக்கா ஆப்ஜெக்ட் என்னன்னா நாம வந்து இங்க அதை எப்படி செய்யலாம்னு சொன்னா, லைக் ஐ வில் ஷோ இட். யா. ஸோ ஒப்ஜெக்ட் இங்க என்னண்டா ஒரு 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 ரியல் வேர்ல்டு கான்செப்டா நம்ம டிஸ்கிரைப் பண்ற ஒரு ஒரு கான்செப்ட்னு வைப்போம். இங்க நாம ஒப்ஜெக்ட் அப்ப மீன் பண்றது யாருன்னு சொன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வைப்போமே. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கு? ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கு? அவருக்கு ஒரு நேம் இருக்கலாம், அவருக்கு ஒரு ஏஜ் இருக்கலாம், மேபி லைக் ஏதோ ஒரு சம்திங் என்ன. ஸோ அப்ப அவருக்கு ஏதோ ஒரு கன்செப்ட். ஸோ நேம் ஏஜ் ரெண்டு அட்ரிபியூட் இருக்கு. இவரை சேர்த்து ஒரு ஒரு ஒப்ஜெக்டா நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும். அப்ப நாம எப்படி டிக்ளேர் பண்ணா கன்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்றது ஒரு ஒப்ஜெக்ட் அப்படின்றதுக்கு பிராக்கெட் அப்படி போடுவோம். ஸோ பேசிக்கா சொன்னா ஒரு பிராக்கெட். இந்த பிராக்கெட்டுக்குள்ள நமக்கு தேவையானது ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன நேம். அப்ப நேம்ன்றது ஒரு அட்ரிபியூட். அவருக்குள்ள வர போற வேல்யூ ஜோன் கமா இனி ஏஜ். அப்ப ஏஜ்ன்றது ஒரு அட்ரிபியூட், அதுக்குள்ள வர போறது ஒரு வேல்யூ. ஸோ 20. ரைட். இப்போ பேசிக்கா நம்ம இங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இனிஷியல் ஸ்டெப் லைக் நம்ம நார்மலா இப்படி ஒரு ஒரு கான்செப்டை செய்யறோம். அப்ப இனி ஸ்டூடெண்டோட நேம் என்றாலே ஜோன் காட்டும், ஸ்டூடெண்ட் ஏஜ் என்றாலே 20 காட்டும். ஸோ அப்ப ஆக்சுவலி இது ஒரு ஒப்ஜெக்ட். இவ்வளவும் ஒப்ஜெக்ட். அப்ப ஒப்ஜெக்ட்ன்றதுன்னு அர்த்தம் என்னண்டா முதல் ஒரு தனித்தனி டேட்டாவா தானே நாம இதை வச்சிருந்தோம். லைக் புரியுதா உங்களுக்கு? லைக் இப்போ இங்க நாம பார்த்தோம்னு சொன்னா லைக் மற்ற ஃபைல்கள் எல்லாம் என்ன செஞ்சோம், தனித்தனி டேட்டாவை தானே டிக்ளேர் பண்றோம். இப்ப ஆப்ல எல்லாம் தனித்தனி டேட்டா, நம்பர் 1, நம்பர், நேம், ஏஜ்ன்றதுலாம். இப்போ நான் இவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு பெக் பண்றேன், ஒண்டா ரப் பண்றேன், ஒண்டா ஒரு கேப்சுலேட் பண்றேன். அப்ப இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன், கோமனா ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு ஒப்ஜெக்ட் இப்படி மீன் பண்ணிட்டேன். இப்ப இந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ள நான் எத்தனை டேட்டாவும் எழுதலாம். நேம் என்று சொல்லி நேம் எழுதலாம், ஜோன். தென் ஏஜ் என்று சொல்லி ஏஜ் எழுதலாம், 20. தென் அட்ரஸ் என்று சொல்லி அட்ரஸ் எழுதலாம், ஜெஃப்னா. இப்படி என்று எழுதிக்கிட்டே போலாம். இங்க தனித்தனியா எழுதின விஷயங்கள் இங்க எல்லாம் சேர்த்து அதே தான் எழுதப்படுது, ஆனா உள்ளுக்கு ஒரு இது. அப்ப இங்க தனியா நோமலா நேம் என்று சொல்லி ரன் பண்ணலாம். இங்க ஸ்டூடெண்டோட நேம், ஸ்டூடெண்டோட ஏஜ், ஸ்டூடெண்டோட அட்ரஸ். அப்ப என்ன அட்வான்டேஜ்டா கணக்க டேட்டாக்கள், அதாவது ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ற பல டேட்டாக்களை ஒன்றுக்குள்ள கொண்டு வந்து போட முடியும். ஸோ இதை ஒப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அப்போ ஒப்ஜெக்ட்ன்றது இட்ஸ் லைக் ஒரு ஒரு ரியல் வேர்ல்டு என்டிட்டி வைப்போமே. லைக் அவரை டிஸ்கிரைப் பண்ற எல்லா விஷயத்தையும் உள்ளுக்கு எழுதி வச்சுக்கலாம். ரைட். இதுதான் கன்ஸ்டன்ட் ஸ்டூடெண்ட் வச்சுக்கணும். இப்போ நான் இதை ரன் பண்றேன்டா. ஸோ கன்சோல் டாட் லாக்னு சொல்லி நான் வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னா இப்போ ஸ்டூடெண்ட் வைக்கிறேன். இப்போ நான் இப்படி சும்மா ரன் பண்ணி காட்டுறேன், ஸ்டூடெண்ட் ரன் பண்ணி காட்டுறேன். ரைட். இப்போ ஹோம் ஜேஎஸ் ரன் பண்றேன். ஸோ நோட் ஹோம் ஜேஎஸ் ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்க அது என்னது காட்டுது, எல்லாத்தையும் காட்டுது. நேம் என்ன, ஏஜ் என்ன, அட்ரஸ். நீங்க இல்ல எனக்கு தனித்தனியா இப்போ டேட்டா ஹேண்டில் பண்ண போறோம், ஹேண்டில் பண்ணுவேன். ஸ்டூடெண்டோட என்ன நேமா, ஓகே நேம். இப்போ ரன் பண்ணா நேமை மட்டும் காட்டு. தனித்தனியா டேட்டாவை நம்மளால செய்ய முடியும் இப்போ இனி. ரைட். அப்போ ஒன்றுக்குள்ளேயே கணக்கு விஷயத்த செய்ய முடியும். இப்போ ஸ்டூடெண்ட் நேம், அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ஏஜ் யூஸ் பண்ணலாம், திருப்ப இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அட்ரஸ் யூஸ் பண்ணலாம். சேவ் பண்றேன், அது தனியாக காட்டும் உங்களுக்கு. ஸோ எங்களால இப்ப என்ன நன்மை, அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? அங்க என்ன ஒரு தனித்தனி டேட்டா, இவருக்குரியவர் அவருக்கு அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு இண்டிபெண்டா ஒரு டேட்டா இருக்கு. இங்க ஒரு ஒப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ண முடியும் என்னால, ஒரு ஸ்டூடெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன பேர் இருக்கு, என்ன ஏஜ் இருக்கு, என்ன வயசு இருக்குன்னு சொல்ல முடியும்.
அது ரிலவெண்ட் விஷயங்களை ஒட்டுமொத்தமாக ரன் பண்ண முடியும், தனித்தனியாகவும் காட்ட முடியும். இதுதான் ஆப்ஜெக்ட். இப்ப இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆப்ஜெக்ட். ஏன் நான் முதலே சொல்லிட்டேன், நாம பாவிக்க போற டேட்டாபேஸ் எப்படிப்பட்ட டேட்டாபேஸ், எல்லாம் டாக்குமெண்ட்டுகளும் ஆப்ஜெக்டுகளாகவும் வச்சிருக்க போறது. அதாவது தான் வச்சிருக்கிற எல்லா விஷயமும் இங்க டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் தான். அதுல அங்க நோ எஸ்கியூஎல் கான்செப்ட், அங்க எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். அப்ப அங்க கொடுக்க போற டேட்டா எல்லாம் எப்படி கொடுக்க நினைக்கிறீங்க? இப்படித்தான், இந்த மாதிரி. நேற்று ஞாபகம் இருக்கா நாம கொடுத்தது? அது டைனி சர்வர் ரன் பண்ணும்போது, நேற்று நாம ஜேசன் ஃபைல ரன் பண்ணும்போது இப்படித்தான் இருந்தோம். அதுதான் சொல்றேன். ரைட். அப்ப பேசிக்கா நாம ஒப்ஜெக்ட்ன்றது இதுதான் கரைக்கிறோம். அப்போ ஒரு விஷயத்த டிரான்ஸ்ஃபர் பண்றோம், கொடுக்குறோம், மாத்திரம், எடுக்கிறோம், என்னதோ செய்யறோம்னு சொன்னா அந்த ப்ரோசஸிங் பயன்படுத்த போற டேட்டா இங்க ஒப்ஜெக்டா தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும். ஸோ ஒரு ஒப்ஜெக்ட்ன்றது தனக்குள்ள கணக்கு டேட்டாக்கள் வச்சுக்காது. ஒரு இங்க சிங்கிள் டேட்டா அப்படி வச்சுக்கொண்டா, பேசிக்கா ஒரு வார்த்தையில சொன்னா இது ஒரு சிங்கிள் டேட்டா. அப்படித்தானே? ஏஜ் 20 ஒரு டேட்டா, நேம் இப்ராஹிம்ன்றது ஒரு டேட்டா. இங்க கணக்க மல்டிபிள் டேட்டா, மல்டிபிள் விஷயங்கள். இது ஒப்ஜெக்டுக்குள்ளே ஒப்ஜெக்ட் எல்லாம் வச்சிருக்கலாம். ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே அவருடைய சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட்ஸ் என்ன என்ன கன்செப்ட் அப்படிலாம் வச்சிருக்கோம். ரைட். ஸோ இனிஷியலா நம்ம இதைத்தான் வந்து ஒரு பேசிக்கா ஒரு ஒரு ஒப்ஜெக்ட்னு சொல்றோம். ரைட். ஸோ ஒப்ஜெக்டை யூஸ் பண்றதுக்கான மெத்தட் இதுதான். ரைட். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டேட்டா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்குள்ள கணக்க விஷயங்கள் வச்சிருக்கலாம். அது அரே என்று சொல்லுவோம். ரைட். எப்படி ஒரு குறிப்பிட்ட டேட்டாக்குள்ள பல டேட்டாக்கள் வருதோ அதை ஒப்ஜெக்ட் என்று சொல்றோமோ, அதே மாதிரி இன்னொரு ஆள் இருக்கிற குறிப்பிட்ட வேரியபிளுக்குள்ள பல வேல்யூஸ் இருக்குது. இது பல டேட்டா. நேம், ஏஜ், அட்ரஸ்ன்றது பல டேட்டா. இப்ப இதுவே நேமுக்கே ஒரு ஆளுக்கே ஜோன் இருக்கு, இப்ராஹிம் இருக்கு, பூக்கர் இருக்கு, இப்படி கணக்க பேர் இருக்கு, ஒரு ஆளுக்கு பல பெயர்கள் இருக்கு அப்படின்னா அது அரே, ஆப்ஜெக்ட் இல்ல. ரைட். அப்போ அரேன்றது எப்படி இருக்கும்னு சொன்னா கன்ஸ்ட் ஹொபி ரெண்டு வைப்போம். ஸோ ஹொபிஸ். ஸோ கன்ஸ்ட் ஹொபிஸ் வைக்கிறேன் நான் ஈக்குவல். ஸோ இதுக்குள்ள நான் கொஞ்சம் விஷயங்களை ரெடி பண்ணலாம். ரைட். ஒன்று ரீடிங், இன்னொன்று ஸ்விம்மிங், தென் கோடிங், தென் ஈட்டிங், இப்படின்றது அவருடைய ஹொபி என்று வைப்போம். சரி, கோடிங் பாட்டோமே. ஸோ இப்போ ஹொபிஸ்ன்ற ஒரு டேட்டாக்குள்ள பல வேல்யூ இருக்கு. இங்க நேமுக்கு ஜோன், ஏஜ், இது ஒரு டேட்டா ஒரு வேல்யூ, ஒரு டேட்டா ஒரு வேல்யூ, ஒரு டேட்டா ஒரு வேல்யூ. பட் இங்க ஒரே டேட்டா ஆனா பல வேல்யூஸ். இதை நாம சொல்றது அரே. 4 விஷயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்டா மொத்தமா. என்னென்ன? ஒன்று வேரியபிள்ண்டா எப்படி இருக்கு, அதைத்தான் நாம கதைச்சோம் எஃப்ஜேஎஸ்ல. வேரியபிள்ஸ் எப்படி இருக்கும், கன்ஸ்டல் இருக்கும், லெட்ல இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்றது. ரெண்டாவது விஷயம் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்ல என்ன? ரிட்டர்ன், நான் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்ஸ், தென் அதுக்கு பிறகு ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்ஸ். இனி அடுத்தது என்ன தெரிஞ்சிருக்கணும்? நார்மலா ஒரு ஒப்ஜெக்ட் அப்படி இருக்கும், அரே அப்படி இருக்கு. ஒரு ஒப்ஜெக்ட் எப்படி யூஸ் பண்றது, ஒரு அரே எப்படி யூஸ் பண்றது, இந்த விஷயமும் பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 4 விஷயம், இந்த 4 விஷயமும் உங்களுக்கு இனிஷியலா உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பேசிக் கன்செப்ட். இந்த 4ம் முதல் புரிஞ்சுட்டு தான். லைக் அதே கன்செப்ட் தான். நார்மலா அரேன்றது ஒரு டேட்டாக்குள்ள பல வேல்யூஸ் இருக்கிறது, ஒப்ஜெக்ட்ன்றது ஒரு டேட்டாக்குள்ள பல டேட்டா இருக்கிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரைட். உங்களை பற்றி சொல்லுங்கன்னா உங்களோட பேர் என்ன, உங்களோட வயசு என்ன, உங்களோட அட்ரஸ் என்னன்னு சொல்றது நீங்க ஒரு ஒப்ஜெக்ட் காட்டும். உங்களுக்கு எத்தனை ஃபோன் நம்பர் இருக்கு, உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்டுகள் இருக்கு, உங்களோட ஹொபிஸ் என்னென்ன இருக்குன்னு ஒரு கேள்விக்கு பல பதில்கள் நீங்க சொல்லும் போது அது அரேயா மாறும். ஸோ அரே வேற, ஆப்ஜெக்ட் வேற. இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் ஃபங்க்ஷன், நான் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன், இந்த நான் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு டேட்டாக்களை டிக்ளேர் பண்ற விதங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த அளவு கிளியரா? இந்த அளவு விஷயமும் முதல்ல என்னன்னு புரிஞ்சுட்டு தானே இருக்கு. ஏன்னா யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்டுருங்க. இது நான் இப்போ உங்களுக்கு இதுகள் மினிமமா விளங்கி இருக்கணுன்றதுக்காக நான் திருப்ப கதைக்கிற விஷயங்கள். ரைட். எனக்கு தெரியும், நான் உங்களை முதல் போட்டு குழப்பி கஷ்டப்படுத்திட்டு தான் பிறகு அதை தெளிவுபடுத்துறேன். எனக்கு தெரிஞ்சுதான் நான் அதை செய்யறேன். ஏனெண்டா உங்களுக்கு அப்பதான் அந்த ஒவ்வொரு முடிச்சா அது அவள்படும். நான் ஒரு ஃப்ளோலயே நார்மலா விளங்கப்படுத்தி கொண்டு போகும்போது நீங்க அதை பாடமாக்க ட்ரை பண்ணுவீங்க. இப்படித்தான் போல, இப்படித்தான் நாங்க படிச்சோம், அப்படித்தான். ஸோ அது எனக்கு வேணாம். நான் எதிர்பார்க்கறது, ஏன் இதெல்லாம் நம்ம டைப் பண்றோம், என்னத்துக்கு நமக்கு தேவைப்படும், என்னத்துக்காக இது யூஸ் பண்ணப்படும் அப்படின்ற விஷயம். ரைட். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட்.
நீங்க வந்து எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டு ட்ரை பண்ணி கொண்டு போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, இப்ப கான்செப்ட் என்னன்னு சொன்னா, இதோட உங்களுக்கு இன்னொரு விஷயம் விளங்கணும். ஆனா அது இன்றைக்கு நான் கதைக்க முடியாது. அதுதான் என்னட்ட நேற்று கூட லவ்ஷி கேட்ட விஷயம், சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ். எங்கட இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல, எங்கட இந்த வெப் அப்ளிகேஷன்ல ஒரு பெரிய கன்செப்ட்ல எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தான் இந்த சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ். அந்த அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன், அவாய்ட் கன்செப்ட், ப்ரோமிசஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமான எங்களுக்கு. உங்களுக்கு அதை புரியுற மாதிரி சொன்னா, ஒரு ப்ரோசஸ் நடந்துட்டு இருக்கு, அது ப்ரோசஸ் நடக்க லேட் ஆகும். ஆனா அடுத்த ஒரு ப்ரோசஸ் வெயிட்டிங்ல இருக்கு. அப்ப இவர் லேட் ஆகும்னா இவர் ஒரு பக்கம் செய்ய விட்டு போட்டு அவரை போய் முடிச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ள. புரியுது உங்களுக்கு? ரெண்டு வேலை செய்ய போறீங்க, அதுல ஒரு வேலை பெருசா போய்கிட்டே இருக்கு, அடுத்த வேலை சின்ன வேலை தான், நான் அது முடிக்காமலே பெண்டிங்ல இருக்கேன், இவரை முடிக்காததால. அப்ப நீங்க அவர் அப்படியே ஒரு பக்கம் வச்சு போட்டு இந்த பக்கம் இவரை வந்து முடிச்சிட்டு நீங்க திருப்பி இதுக்கு கன்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. தட் இஸ் அசிங்க்ரோனஸ். ஸோ இந்த சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் என்ற கான்செப்ட் இதுதான். வெயிட் பண்ணி ஒரு ஓர்டர்ல போறது, இன்னொன்று ஓர்டரை மாத்தி போறது. இதுதான் அந்த கான்செப்ட். அதை தான் நம்ம நாளைக்கு கதைக்க போறோம். இன்றைக்கு நான் சொல்லி வைக்கிறேன். Right? அந்த சிங்க், எஸ்ஒய்என்சி, ஏஎஸ்ஒய்என்சி, இந்த ரெண்டு வார்த்தை இது. நான் எதிர்பார்க்கறது இன்றைக்கு உங்களுக்கு முதல் 4 விஷயம் புரிஞ்சிருக்கணும். இப்போ வேரியபிள், அதுல கன்ஸ்ட், லெட், கன்செப்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல நார்மலா நாம ரெகுலரா எழுதுற ஃபங்க்ஷன்ஸ், ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் அதுகள், அண்ட் அரோ ஃபங்க்ஷன் அப்படி எழுதுறது, அண்ட் ஒப்ஜெக்ட்ண்டா என்ன, அரே என்றா என்ன, இந்த கன்செப்டுகள் இதுகளோட சேர்த்து உங்களுக்கு புரிய வேண்டியது நான் சொல்றேன் இந்த அசிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் விஷயங்கள். அது நாளைக்கு நாம பார்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. ரைட்? பட் திஸ் திங் ஆக்சுவலி உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் வந்து பேசிக்கா இதுதான். ரைட்? அதோட சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் ஒரு விஷயம் புரியணும். நான் உங்களுக்கு சிம்பிளா சொன்னா அதான் நான் சொன்ன அந்த உதாரணம். சாரி. ரைட். ஸோ இதோட சேர்த்து இன்னொரு விஷயம் புரியணும், லிட்ரல். ஸோ லிட்ரல்ஸ் என்ன சொல்லுவோம்? லிட்ரல்ஸ் சொன்னா நாம எஸ், ஓகே, அதுக்கு ஒரு நியூ ஷீட் நான் நிறுத்துறேன். sample.js. ரைட், sample.jsல நான் இப்போது அதுக்கு ஒரு விஷயம் செய்யறேன். கன்ஸ்ட் டைப்ல சிட்டின்னு சொல்லி ஒரு ஒரு டேட்டா ஒன்று கிரியேட் பண்ணு, கலம்பு. இப்போ நாம இதை அவுட்புட் பண்றதா இருந்தா என்ன கோடிங்? எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. சிட்டி என்று சொல்லி கலம்புன்றதை அவுட்புட்ல காட்டணும். கோடிங் எனக்கு காட்டுங்க, எழுதி காட்டுங்க. கோடிங் எழுதி காட்டுங்க. கமா 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 மேக் இட் குயிக். கோடிங் எழுதி காட்டுங்க. எனக்கு இந்த கலம்புன்ற இந்த சிட்டியோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும் வழியால் அவுட்புட்னா என்ன ஸ்டேட்மெண்ட்? Alright. ரெண்டு பேர் ஆன்சர் தந்திருக்கு. வெரி குட். லவ்ஷிக் அண்ட் தனுஷ்காந்தாக்கல் அண்ட் வாணி. வெரி குட், வெரி குட். பிரணவி ஓகே, குட். அண்ட் எங்க கனிஷ்டாவை காணல, சௌமியா ஆன்சரை காணல, உம், துஷாலினி ஆக்கல காணல, கணக்கு காலமா, பிருந்தாவை காணல. ஓகே, பிருந்தா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைன். திவ்யா, அஃப்கோர்ஸ், அவையும் அந்த வீடியோ பார்க்குறாங்க. தனுஜனை காணல, ஆயாஷை காணல. எங்கடா இருக்கீங்க? 10 பேர், 9 பேர், 10 பேர், 20 பேர் பட்சில் 10 பேர் வீடியோ பார்க்கறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணாக்கள். ஓகே, மிச்சாக்கள்ல 4-5 பேருங்க. சரியா? சந்தோஷம், ஆன்சர் வந்தது சந்தோஷம். ரைட், ஓகே. தட் இஸ் திங் ஆக்சுவலி. என்ன கன்சோல் டாட் லாக்னு சொல்லி நாம போட்டு ஒரு பேசிக்கா நம்ம சிட்டின்னு கொடுத்தா சரி. Of course, I'm just clearing the command prompt and okay. இப்போ பேசிக்கா கான்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்போ நான் இதில் ரன் பண்ண போறேன். என்னத்த ரன் பண்ண போறேன்? சாம்பிள் ஜேஎஸ். ரைட்? ஸோ சாம்பிள் ஜேஎஸ். ஓகே, சாம்பிள் ஜேஎஸ் ரன் பண்ணா தட் கலம் பண்ணி வருது எனக்கு. இதுவே டபுள் கொட்டேஷனுக்குள்ள சிட்டி இஸ் அண்ட் வந்து தென் டபுள் கொட்டேஷன் போட்டு கமம். இப்படி வந்தா என்ன அவுட்புட் வரும்? அஃப்கோர்ஸ் தட் சிட்டி இஸ் கலம் பண்ணி வரும். எனக்கு இப்படி இந்த சிட்டி இஸ் தனியாக டபுள் கொட்டேஷனுக்குள்ள போட்டு தென்
வாட் இஸ் தட் சிட்டி என்ற இந்த இந்த வார்த்தைய இந்த வேரியபிளை தனியா போட்டு எனக்கு இப்படி எல்லாம் ரன் பண்ணல. நான் ஒரே வரியில அடிக்க விரும்புறேன், இவ்வளத்தையும் நான் ஒரே வரியில அடிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னா சிட்டி இஸ் லைக் சிட்டி இஸ் இந்த சிட்டி என்ன அப்படித்தானே. ஸோ இந்த சிட்டி இஸ்ன்றது வார்த்தை, இந்த சிட்டின்றது இந்த வேல்யூ எனக்கு அப்படியே வரணும் என்று நான் விரும்புறேன். ஸோ பேசிக்கா சொன்னேன் சிட்டி சிட்டி அதை எப்படி வர வைக்கிறது, இதை நாம லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படின்னு சொன்னா என்னன்னா இந்த டபுள் கொட்டேஷன் என்ற இந்த கன்செப்டுக்கு பாதுகா நாம் ஒரு வேலை செய்யலாம். ரைட், நாம இந்த ஆப்ரேட்டர் ரைட். ஸோ பேசிக்கா சொன்னோம்னா திஸ் திங் சிட்டி இஸ் செட்னு சொல்லி இந்த கன்செப்டை கேர்லி பிரேஸுக்குள்ள இது ஒரு வேல்யூன்னு நாம போடலாம். இது வந்து ES6+ வெர்ஷனுக்குரிய கன்செப்ட். ரைட், இனிஷியலாக நாம இப்படி போட்டா லிட்ரல்ஸ் பாவிச்சா லைக் சிட்டி இஸ்ன்றது போட்டு இது ஒரு வேரியபிள் என்று டினோட் பண்ணினா இவ்வளத்தையும் இப்படி பண்ணணும்னு சொன்னா. ஸோ எங்கெங்கெல்லாம் நான் இப்படி யூஸ் பண்ணணும் அப்பெல்லாம் அது டபுள் கொட்டேஷனுக்குரிய வேல்யூ எடுப்படாது, அதுக்கு வேல்யூ என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும் நார்மலா. சேவ் பண்றேன். ரைட், இதுக்கு அதுவே ஈஸி மாதிரி தெரியுதானு யோசிக்க கூடாது. நம்ம பெருசா ட்ரை பண்ணும்போது இது நமக்கு அப்ப தெரியும் நமக்கு இதுதான் ஈஸி. ரைட், அப்ப நான் இப்ப கொடுக்கும்போது சிட்டிஸ் கிளம்பு. ரைட், அப்ப அதே மாதிரி இப்ப நான் வேணுமெண்டா கன்ஸ்ட் ப்ரொவின்ஸ் ரைட் ஈக்குவல் வெஸ்டர்ன் என்று கொடுக்குறோம். ஸோ இந்த டைம்ல நாம என்ன செய்யணும், சிட்டிஸ் கிளம்பணும் இதுக்குள்ளேயே எழுதலாம். அண்ட் இட் இஸ் லொக்கேட்டட் இன் என்று கொடுத்து $, பிராக்கெட்டுக்குள்ள என்னது ப்ரோவின்ஸ் காட்டு. ரைட், பேசிக்கா சொல்லலாம். சிம்பிள் திங் .com கொடுக்கலாம். இப்படி கொடுத்தா சர்வ் பண்றேன், இப்போ ரன் பண்ணி காட்டுறேன், அது ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயங்களை காட்டு. இதை நாம சொல்றது லிட்டரல்ஸ். ரைட், நார்மலா லிட்டரல்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி ரன் பண்ண வைக்கிறதுக்கான வழிமுறை ஒரு நார்மலா டெம்ப்ளேட். ரைட், இப்போ இப்படி நாம கொடுக்கும்போது எங்களுக்கு ஈஸி. நாம கமா போட்டு பிறகு கமா போட்டு பிறகு டபுள் கொட்டேஷனுக்குள்ள அப்படி ஒரேடியா எழுதலாம். அந்த வேல்யூஸை மட்டும் நம்ம இப்படி லிட்டரல்ஸா மாத்தி விட்டா அது வேலை செய்யும். ஸோ மொத்தமா நம்ம 5 விஷயம் பார்த்துருக்கோம். வேரியபிள்ஸ், தென் லெட் கன்ஸ்டன்ட் விஷயம், ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்ன் நான் ரிட்டர்ன் அரோ ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ஜெக்டுகள் அரே கன்செப்ட், அண்ட் அதுக்கு பிறகு லிட்ரல்ஸ். இந்த விஷயமும் முதல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். பேசிக்கா உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயங்கள். தென் நாளைக்கு நாம பார்க்க வேண்டியது சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன். அதுக்கு முன்னாடி இந்த அளவும் கிளியரா ஒரு ஜாவா நோட் ஜேஸ்ல பேசிக்கா நீங்க அடுத்த ப்ராஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிளியர் ஆக வேண்டிய விஷயம் இது கிளியரானு கேட்குறேன். ஏன்னு இப்ப இதெல்லாம் கைக்கிறேன்னு சொன்னா யூ நோ தட் போன கிழமை நம்ம ஒரு விதமா படிச்சோம், இந்த கிழமை ஒரு விதமா படிக்கிறோம், அடுத்த கிழமை தான் நம்ம உண்மையிலேயே ஒரு 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 ஃப்ளோக்கு வருவோம். ரைட், உங்களை நான் போட்டு உருட்டி உருட்டி கொண்டே இருக்கேன். லைக் இந்த பக்கம் அந்த பக்கம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், பிரச்சனை பண்ணி உங்களை குழப்பி எடுத்து இதுக்குள்ள கொண்டு வர பாக்குறேன். ஏன்னு சொன்னா நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி கிளியரான விஷயத்த பார்க்கும்போது உங்களுக்கு இதைத்தான் நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு ஃப்ளோல போனா உங்களுக்கு அது பாடமாக்குற ஒரு டியூட பாக்குற மாதிரி ஃபீல் ஆயிரும். லைக் நீங்க உங்களோட மைண்ட் என்ன செய்யும், இதுதான் இப்படிதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளும். அப்படியான ஒரு மைண்ட் செட் வேணும். அப்படி கோடிங்லாம் நீங்க உருவாக்க முடியாது. ரைட், சரி, கடைசி விஷயம் என்னன்னா லிட்ரல்ஸ். லிட்ரல்ஸ் என்னன்னா நீங்க இப்ப இதே வசனத்தை நான் ஜஸ்ட் காப்பி, எனக்கு சிட்டி இஸ் கொலம்பு வெஸ்டர்ன் இட் இஸ் லொக்கேட்டட் இன் வெஸ்டர்ன் இப்படி வரும். நான் கன்சோல்ல லொக்க கொடுத்து பிராக்கெட்டுக்குள்ள டபுள் கொட்டேஷனுக்குள்ள சிட்டி இஸ் சிட்டி இஸ்ன்னு வந்து பிறகு என்ன இங்க கமா இதோட திருப்ப சிட்டி திருப்ப கமா திருப்ப டபுள் கொட்டேஷனுக்குள்ள இட் இஸ் லொக்கேட்டட் இன் திருப்ப கமா திருப்ப ப்ரோவின்ஸ். அப்ப நீங்க ஒவ்வொரு முறையும் கமா போட்டு டபுள் கொட்டேஷன் போட்டு கமா போட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நான் சேவ் பண்றேன், இப்ப இதுல ரன் பண்றீங்க, ரைட், என்டர் பண்ணீங்கன்னா அவுட்புட் வரும். பட் திஸ் திங் ஏன் அப்படி இப்படி கமா போட்டு கமா, இதுக்கு பதிலா நம்மளால ஈஸியா இந்த விஷயத்த செய்ய முடியும். சரி, ஸோ அதைத்தான் நான் இங்க காட்டுறேன். ஸோ பேசிக்கா இந்த விஷயம் இதை எடுத்துட்டு இதை நான் இருக்கு இந்த இடத்துல ஒரே கொட்டேஷனுக்குள்ளேயே நாம விஷயத்தை எழுதுறோம். சிட்டி இஸ் அண்ட் இட் இஸ் லொக்கேட்டட்ன்றது அப்படி எழுதுறோம். கமா கமா போட்டு பிரிச்சு பிரிச்செல்லாம் எழுதல. அதுக்கு பதிலாக நான் லிட்ரல்ஸை யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பேர் லிட்ரல் டெம்ப்ளேட்ஸ். நீங்க ஏதாவது வேரியபிள்ஸ் டேட்டாக்களை யூஸ் பண்ண போறீங்கன்னா அந்த டேட்டாக்களை இப்படி $sign அண்ட் கேர்லி பிரேஸுக்குள்ள எழுதிட்டீங்கன்னா அது வேல்யூவா அதுவே கன்சிடர் பண்ணும். அப்ப அதுக்குரிய வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணும். சிட்டி வர்றதுல சிட்டிக்கு பதிலாக என்ன, ப்ரொவின்ஸுக்கு பதிலாக ப்ரொவின்ஸ்ன்றது என்ன. ஸோ இப்படி நம்ம இந்த விஷயத்தை நம்ம பேசிக்கா செஞ்சு கொள்ளலாம். ரைட், திஸ் திங் ஆக்சுவலி இதுதான் லிட்ரல்ஸ். புரிஞ்சுதா வாணி இப்ப?
ஸோ நமக்கு அதை விட உண்மையிலே இதுதான் ஈஸி. அதுதான். வேற ஏதாவது கேள்விகள் இதுக்குள்ள? இந்த நேரமா நம்ம பார்த்த இந்த விஷயத்துக்குள்ள ஏதாவது கேள்விகள் இருக்கா? இருந்தா கேட்டுருங்க, பிரச்சனை இல்லை. நாளைக்கு நாம பார்க்க போற விஷயம் வந்து தட் சிங்குலர் அசிங்குலர். அதை பார்த்த பிறகுதான் நாம நோட் ஜேஸ் அடுத்த அடுத்த கன்செப்டுக்கு போவோம் ஆக்சுவலி. ரைட், நோட் ஜேஎஸ், இந்த சர்வஸ் கன்செப்ட், ஏபிஎஸ், ஒவ்வொன்றும் ஒன்றா நான் இனி கொஞ்சம் கொஞ்சமா விளங்கப்படுத்தி கொண்டு போக திருப்பி. ரைட், ஏன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நோட் ஜேஸ் நீங்க ஃபுல்லா விளங்காமல அடுத்த எந்த கலவையும் பிரயோஜனம் இல்லை. ரைட், ஸோ ஒன் வே ஒன்னா தான் போக போறேன், பிரச்சனையே இல்லை. டைம் ஆகும்போது யோசிக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு போனா சரி. அது எல்லாம் இந்த ஒரு மாசத்துல நம்ம முடிச்சிடலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் திங்கள்ல இருந்து வெள்ளி கிளாஸஸ் எடுப்பேன். ஏதாவது லீவுன்னு சொன்னா கூட அதை நான் எடுத்துருவேன் திருப்பி எக்ஸ்ட்ராவா போட்டு. ஸோ யோசிக்க வேணாம். ஸோ மேக்ஸிமம் இந்த மந்த்துக்குள்ள நம்ம நோட் ஜேஎஸ் ஃபுல்லா முடிப்போம். ஸோ டோன்ட் வரி, நோட் ஜேஎஸ், எக்ஸ்பிரஸ் அண்ட் மோங்கோ, ரியாக்ட் அது பார்த்துக்கலாம். ஓகே, ரைட், வெரி குட், நல்ல ஒரு கேள்வி லௌசிக். ரைட், சரி, அந்த விஷயத்தையும் அரேல நம்ம அரே கிரியேட் பண்ணோம், ஆனால் அதை ரன் பண்ணி பார்க்கல தானே. அப்போ அதை கேட்டிருக்காங்க. ரைட், ஓகே, அப்போ நாம அதை பார்ப்போம். ஸோ எங்க இருக்காரு? ரைட், இங்க இருக்காரு. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தோம் இல்லையா, இந்த ஒப்ஜெக்டோட டீடைல்ஸ். அப்படி அரே எப்படி பிரிண்ட் பண்றது? அரே நாம பிரிண்ட் பண்றதா இருந்தா, பேசிக்கா அரே நாம பிரிண்ட் பண்றதா இருந்தா சிம்பிள் திங் தான். ஒன்று, நாம இண்டெக்ஸா இந்த விஷயங்களை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, இனிஷியலா நாம அப்படி செய்ய போறது இல்லைன்னு சொன்னா, நோட் ஜேஎஸ் கன்செப்டுக்குள்ள வரதா இருந்தா உங்களுக்கு இந்த அரேயை நம்ம வந்து நோமலா லூப் பண்ணலாம். நான் அப்படி ஒன்றுமே செய்யல, ஜஸ்ட் ஹொபீஸ். ஹொபீஸ். இப்போ நான் கன்சோல் டாட் லொக்ல எப்படி அங்கே ஸ்டூடெண்ட் சும்மா போட்டுக்கணும், அது மாதிரி ஹொபீஸ் இங்கே போட முடியும். போட்டு ரன் பண்றேன். சரி, இதுகளை கமெண்ட் பண்ணி விடுறேன், இல்லை இது இப்போ தேவையில்லை தானே. ஸோ இந்த விஷயத்தை ஸோ மற்றதுலையும் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு அரே இருக்கு, அந்த அரேயை நான் பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இது ரன் பண்ண போறேன். ஸோ நோட் ஜேஎஸ்க்குள்ள நாம ஹோம் ஜேஎஸை ரன் பண்ண போறோம். ஸோ ரீடிங் ஸ்விம்மிங் கோடு இதே தனித்தனியா ரன் பண்ண போறோம். பேசிக்கா தனித்தனியா ரன் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ரைட், யா, ஹாபீஸ் லைக் என்ன கன்செப்ட் அட்ன்றது ஒன்று இருக்குது. ரைட், ஸோ பேசிக் அட்டன்ற இந்த இடத்துலன்றது வரும். அண்ட் அதே மாதிரி டாட் நீங்க நார்மலா கணக்கு விஷயங்கள் இதில் பாவிக்கலாம். ஃபோர் ஈச் இருக்குது, மேப்பிங் இருக்குது. மேப்பா வச்சா ஒரு கலர், ஒரு லென்த் கன்செப்ட் இருக்குது. ஒவ்வொரு வேல்யூா போடலாம், பொப் பண்ணலாம், தனித்தனி எடுக்கலாம். அது நாம பிறகு ப்ராக்டிக்கல் அடுத்த விஷயங்கள் வரும்போது பார்ப்போம், பிரச்சனை இல்லை. பட் ஒட்டுமொத்தமா அப்ரூவ் பண்றது இப்படி. அண்ட் இண்டெக்ஸ்ல நம்ம அப்ரூவ் பண்ணலாம். நார்மலா பேசிக்கா கன்செப்ட்னு சொன்னா இதுதான். ரைட், இதுல இனிஷியலி இண்டெக்ஸ் என்ற ஃபங்க்ஷன், இது சில பேருக்கு அந்த கன்செப்ட் இருக்கும். நான் இதை ரன் பண்ணி காரணம் நீங்க அது வருமண்டு. ரைட், பேசிக்கா இந்த கன்செப்ட். ரைட், இப்போ இனிஷியலி இந்த இண்டெக்ஸ் என்ற இந்த விஷயம் இது வராது இங்க. ரைட், அப்போ பேசிக்கா என்னன்னு சொன்னா அதுக்கு பதிலாக நம்ம பாய்க்கிற விஷயம். ஸோ ஹொபீஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து, ஸோ ஹொபீஸை நம்ம மேப் பண்ணி பாய்க்கலாம். தனியா ஃபோலூப்ல ஃபோர் ஈச்ல பாய்க்கலாம். கணக்கு விஷயங்கள் இருக்கு. ES6 பிளஸ் நம்ம பாய்க்கும் போது வளமையா லூப்ஸை வேறு மாதிரி தான் எடுப்போம். அது நம்ம போக போக கதைப்போம், பிரச்சனை இல்லை. பட் திஸ் திங் ஆக்சுவலி சரி அலௌசி. ரைட், வேற இருக்காது ஏதாவது கேள்விகள்? வேற இருக்காது கேள்விகள்? அப்ஜேஎஸ்ல அட்டுக்கு ரைட், ஓகே, அது ஒரு நல்ல கேள்வி. ஓகே, எங்க தனுஷ்கான் எஃப்ஜேஎஸ்ல அட்டுக்கு ஓகே, ஏன் கன்ஸ் போட்டீங்க? லெட் தானே? எஸ் அஃப்கோர்ஸ், பார்ப்போம். தனுஷ்கான், கன்ஸுக்கும் லெத்துக்கும் என்ன வித்தியாசம்? கன்ஸ்ட்ன்றது இதுதான் வேல்யூ. இது கிரியேட் பண்ணும்போது இதுக்குள்ள என்ன வேல்யூ வருதோ அதான் வேல்யூ, அதானே. லெட்ன்றது ஒவ்வொரு முறையும் மாத்தி அசைன் பண்ணலாம் அப்படின்றது. இந்த கன்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ல நாம போடும்போது நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இது ஒவ்வொரு முறையும் இது கிரியேட் ஆகுதுன்ற மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு முறைக்கும் இது என்ன வேல்யூ அதுதான் புது வேல்யூ இதுங்க. ஸோ இது திருப்ப ரீஅசைன் பண்ணப்பட போறது இல்லை, ரீஅசைன் பண்ணப்பட போறது இல்லை. இது ஜஸ்ட் ஃபிக்ஸ்டா இதுதான் வேல்யூன்ற மாதிரி தான் இங்க மீன் பண்ண போகுது. இது எப்பயுமே இதைத்தான் செய்ய போகுது அப்படின்ற மாதிரி தான் இந்த கன்ஸ்ட் இங்க எடுக்குது. இதை விட்டுட்டு புதுசா ஒரு வேல்யூ அசைன் பண்ணல. ஜஸ்ட் அதான் நான் அந்த அச்சர கணிதம். லைக் இதுக்கு ஏபி தான் அது அவராகவும் இருக்கலாம். ஸோ இந்த கன்ஸ்டன்றது வேற ஒரு ஆளா தான் தனக்குள்ள ஃபிக்ஸ்டா இவர் தான் அப்படின்னு புது புதுசா ஒரு ரீயூசபிலிட்டி கம்பௌண்ட் நீங்க நியூ டைமா தான் அதை எடுத்துக்கொள்ள போகுது. இங்க ஒரு நார்மலா ஒரு லெட் ஃபங்க்ஷன் செய்யற மாதிரி இங்க வேலை செய்யப்படுது இல்லை. லெட் என்று சொல்லி கிரியேட் பண்ணி திருப்பி 7 25 போடுற கன்செப்ட் இல்லை இங்க.
இங்க நான் கன்ஸ்டன்ட் இதை கிரியேட் பண்ணாலும் இதை மாற்ற முடியாதுன்னா இல்லை, இதுக்குள்ள கொடுக்குற வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா அதை எடுக்க போகுது, அக்செப்ட் பண்ண போகுது. ஸோ நம்ம லெஃப்ட் நீங்க கொடுக்க விஷயம் இல்லை. அப்பயும் கன்ஸ்டன்ட் கொடுக்குற லெஃப்ட் கொடுக்குற வித்தியாசம் என்னடா, கன்ஸ்டன்ட் தான் என்ன பொறுத்தவரைக்கும் செக்யூரிட்டி கூட. லெட்ன்றது எங்கேயாவது யாராவது அதை ஹேண்டில் பண்ணி மாற்ற வாய்ப்பு இருக்கு. கன்ஸ்டன்ட் அது நம்ம கொடுக்குற இந்த ஃபங்க்ஷன் நூடாக நடந்தா மட்டும்தான். அப்போ அதுக்காக தான் அந்த கன்செப்ட். ஸோ இங்கே கன்ஸ்டன்ட் இந்த ஆப்ரேஷன் நடந்தா மட்டும் அதுக்குள்ள அந்த வேலையை அசைன் ஆகி புதுசாக உருவாகுது. ஸோ புதுசு அதான் மீனிங். அதுல ரீஅசைனிங் என்ற ஒரு கன்செப்டா இங்க எடுபட போறது இல்லை. ரைட். ஸோ அது உண்டு. ஸோ அதுல பிரச்சனை இல்லை. பட் அதே நான் இங்க லெட்டர்னு கொடுத்தா என்ன நடக்கும்னா, இந்த அட்டுக்குள்ள இந்த விஷயத்தையும் தூக்கி போட்டு வேற ஒரு விஷயத்தை என்னால மாத்த முடியும் திருப்ப இன்னொரு டைம். ரைட். அதான் விஷயம். அட்டுக்குள்ள இருக்கிற இவ்வளத்தையும் தூக்கி போட்டு வேற ஒரு விஷயத்தை என்னால மாத்த முடியும் லெட்டர் கொடுத்தா. கன்ஸ்டன்ட் கொடுத்தா எப்பயுமே அட்டன்றவர் இந்த வேலையை தான் செய்யறாரு. அதான் அந்த மீனிங் இங்க கன்ஸ்டன்ட். வேல்யூ சேஞ்ச் ஆகுறது இல்ல, அந்த கன்செப்டே அப்படி வச்சிருக்கு. அதான் சரி. அதான் இப்ப அது ஓகே. இப்ப இந்த லைன் ஃபிக்ஸ்டா வச்சுக்கலாம். அதுதான் ரைட். வேற கேள்வி, வேற கொஸ்டின்ஸ்? சும்மா யோசிங்க பார்ப்போம். நம்ம கிட்ட கணக்கு விஷயம் பார்க்கணும், கணக்கு கன்செப்டுகள் இருக்குது. பட் நோட் ஜேஸ்ல நாம கதைக்கிறதா இருந்தா லைக் எங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொஞ்சம் பேசிக்கானது இன்றைக்கு நாம கதைச்சது தான். அதுக்கு பிறகுதான் ஒரு நோட் ஜேஸ்ல ஆக பேசிக் கன்செப்டுகள். இப்ப சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நான் கேட்குற விஷயங்கள் இது கிளியரா? யாருக்காவது பிரச்சனைகள் இதுல இல்லைன்னு நம்புறேன். ரைட். சரி பார்ப்போம். ஓகே. பிரச்சனை இல்லை, நாம ஒன் பை ஒன்னா கதைச்சு கொண்டு போகலாம், ஒரு இஷ்யூம் இல்லை. இப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா, நாளைக்கு நாம சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் விஷயங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் இன்றைக்கு இப்போ அப்லோட் பண்ணிடுறேன் கொஞ்சத்துல. தயவு செஞ்சு இந்த வீடியோ ஒருக்கா பாருங்க, எல்லாரும் பார்த்து கொண்டு திருப்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு வாங்க. நம்ம சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் விஷயத்தை கதைக்கும் போது உங்களுக்கு அதில் பல விஷயங்கள் புரியும். சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் கன்செப்டுகள், இந்த கொமாண்ட் லைன் கன்செப்டுகள், இதெல்லாம் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். சரி, பிரச்சனை இல்லை. ரைட். ஸோ அதுக்கு பிறகு ஒன் பை ஒன்னா நம்ம என்னென்னலாம் பார்ப்போம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கு அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரியும் இந்த கோடிங் வெறுமனே பிளாக் அண்ட் ஒயிட்டோட இந்த ஸ்க்ரீன்கள் கோடிங்கள் போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து இருந்துட்டீங்கன்னா ஒரு வாரக்கிழமையோட ஓகே ஆயிரும். ஏன்னா அது பழகிடும், பிரச்சனை இல்லை. ரைட். ஸோ அதுக்கு பிறகு இப்படி இல்லாட்டி தான் ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. ஏதாவது ஒன்று ரன் ஆகாட்டி தான் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ அது இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் வெப் அப்ளிகேஷன் அப்படிலாம் செய்யணும்னு நினைச்சேன். பார்த்தா இங்க எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் இல்லை. இதுதான் மெயின். இவரை ஷோகேஸ் பண்ற ஒரு ஆள் தான் அவர். அவருக்கு ஒரு கிழமை காணும் ஆக்சுவலி ரியாக்டுக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு. பட் இந்த பேக்கெண்டுக்கு தான் 3-4 கிழமை ஆகும். ஸோ அதுக்காகத்தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட மண்டைக்குள்ள பூத்தி கொண்டிருக்கேன். ஸோ இது ஃபுல்லா ஒரு ஸ்டேபிளுக்கு வந்த பிறகு நான் உங்களுக்கு உங்களோட இந்த கலர்ஃபுல் கன்செப்டல் ஃபுல் ஸ்டெக்கை காட்டுறேன். அது வரைக்கும் இதுக்குள்ள ஃபுல்லா எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ள பாருங்க, பிற மிச்சத்தை காய்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நாளைக்கு சந்திப்போம். And then take care. Bye bye. Have a good night. You can leave right now. The class is over.